ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? உனக்கு 18 வயசு ஆயிடுச்சா, நீ ஒரு கேக் வெட்டி ஒரு தீபத்தை ஏற்றி என்ன பண்ற? அந்த தீபத்தை ஊதுறியா? ஏன் ஊதுற? 18 வருஷம் வாழ்ந்துட்ட, 19வது வருஷத்தை வாழ போறனா ஏத்த தானே செய்யணும். ஏன் ஊதுற? இனி வரக்கூடிய காலங்களுக்காக உனக்கு வாழ்த்து இல்லை, இவ்வளவு நாள் உயிரோடு இருந்ததற்காக உன்னை வாழ்த்துகிறோம். ஏன் தெரியுமா? உன்னை போல் 18 வயது வரைக்கும் பல பேர் வாழ்வதே இல்லை, அதனால் உன்னை வாழ்த்துக்கிறோம். அம்மா அப்பாவுக்கு என்ன பண்றது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன பண்றதெல்லாம் நிறைய திட்டங்கள் இருக்குல்ல. உன்னுடைய செல்ஃப் இருக்குல்ல, உன்னுடைய பாடி, நீன்ற ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அதுக்குன்னு ஏதாவது திட்டம் வச்சிருக்கியா? ஏனென்றால் கற்றது கைமண் அளவுதான், கல்லாலத்தது உலக அளவு இருக்கு. எந்த ஒரு மனிதன் தனக்கு என்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறானோ அவன்தான் வாழ்க்கையில் ஜெயிப்பான். யார் எதை சொன்னாலும் கேட்டுக்கோ, அது தப்பு சரி என்பதை பிறகு முடிவு செய். முதலில் கேட்டுக்கொள், கேட்க பழகு. ரொம்ப இதை பார்த்துக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, கேட்கிற வாசிக்கிற பழக்கம் போயிடும், மைண்டு நிலைக்காது.